எனவே அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க, அந்த இயேசுடைய அன்பை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆண்டவருடைய அந்த அன்பை அவங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. எனவே இன்னும் ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல சரீரத்தில் சுகம் கொடுக்கணும், அருமையான தாய்க்கு நல்ல பலம் கொடுக்கணும், அவர்கள் இன்னும் ஆண்டவர் அநேகருக்கு நன்மையாய் பயன்படுத்தணும். அது மாத்திரமல்ல அவருடைய பிள்ளைகளை ஆண்டு ஆசீர்வதிக்கணும். சொல்லும் போது நீங்க ஜெபிச்சு கொண்டே இருங்க. நான் சொல்ல சொல்ல நீங்க ஜெபிங்க, உங்களோட ஆண்டவரை மகிமைப்படுத்த அவங்களை நீங்க பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவர் அவங்களை இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கிறார், ஏதோ ஒரு நோக்கம் இல்லாம திட்டம் இல்லாம ஆண்டவர் இந்த இடத்துல நேரத்தை கொடுக்கல, நேரத்தை கொடுக்கல எங்களுக்கு. எனவே நம்ம எல்லாம் மனதார 2 மகன் இருக்கிறாங்க, அவங்களை ஆசீர்வதிக்கணும், சிறிதான பணிகளை ஆசீர்வதிக்கணும். விசேஷமாக இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது, மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு போக இருக்கிறாங்க. எனவே இந்த பயணம் எல்லாம் கடவுள் அவரோட கூட போகணும். நல்ல சுகத்தோடு எப்படி சுகமாக வந்து இறங்கினாங்களோ இது சுகமாக திருப்பி மீண்டும் பத்திரமாக போய் பாதுகாப்பாக சேர ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த அருமையான இந்த பகல் வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அருமையான தகப்பனையும் தாயாரையும் ஆண்டவரே உறவுகளையும் இந்த இடத்திலே அழைத்து வந்து ஆண்டவரே எங்களுடைய சுக செய்திகளை விசாரித்து எங்களுடைய சூழ்நிலை விசாரித்து ஆண்டவரே எங்களை பார்த்து எங்களுடைய நிலைமைகளை எல்லாம் அறிந்து வைக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் எப்ப அவர்களை தெரிந்து கொண்டீரோ ஆண்டவரே அந்த தெரிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையும் ஆண்டவரே அவர்களோட அநேக நன்மைகளை செய்றீங்க, அவர்களோட அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறாங்க. ஆண்டவரே அவர்கள் பேசுகின்ற போது நான் கேட்டிருக்கிறேன், அநேகருக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன், அநேகர் நன்றாய் இருக்கிறார்கள் என்று சொன்னாருங்க. புதுசா ஆண்டவருக்குள்ளே வருகிற கஷ்டப்படுற மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஏதாவது தங்களால் முடிந்த நன்மைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு இந்த இருதயத்தை கொடுத்திருக்கிறதுனாலே ஆண்டவரே அந்த இருதயத்தை நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல சரீரத்திலே ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஆண்டவரே நல்ல ஒரு பலனை கொடுக்கும்படியாக ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவரே எல்லாம் அகற்றும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். என் தேவனுடைய கரம் ஆண்டவரே இன்னும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காண்பிப்பேன் சொன்னீங்க, உண்மையில் கண் வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்னீங்க சுவாமி. பயப்படாதே, கலங்காதே, உன் தேவனாய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அருமையான தகப்பனின் தாய் மேலும் ஆண்டவரே அப்படி நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நான் மோசையோடு இருந்தது போல நாட்களை உன்னோடும் கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்க யோசுவாவை பார்த்து. ஆண்டவரே இந்த நாட்களை நேர்வர்களை தைரியப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் சாப்பிடுகிற உணவோ ஆண்டவரே நாங்கள் செய்யறதான கிரியோ அது நமக்கு பலன் அல்ல சுவாமி. ஆண்டவரே வேதம் சொல்லுற சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர் நீரா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே இவருடைய